பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you very much. Kindly be seated. Amen. Hallelujah. Amen. Glory to God. Glory to God for the wonderful testimony. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு அதற்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அருமையான பாஸ்டருக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கடந்த மாதத்திலே நம்மோடு கூட பேசும்படியாக அவர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய மினிஸ்ட்ரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அவரையும் அவருடைய மினிஸ்ட்ரியும் குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். க்ளோரி டு காட். இன்றைக்கு ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். மந்த் ஆஃப் நவம்பர். இந்த 2025லையும் 10 மாதங்களை முடித்து புதிய ஒரு மாதத்திற்குள்ளாக வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நியூ மந்த் எப்பொழுதுமே ஒரு பிளஸ்ஸிங்காக, ஒரு ப்ராமிஸ் வேர்டோடு கூட கர்த்தர் நமக்கு என்ன தரப்போகிறார், இந்த மாதம் முழுமையாக என்ன ஆசீர்வாதத்தோடு கூட அவர் வழி நடத்தப் போகிறார் என்பதோடு கூட இந்த நாளிலே தியானித்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். The last book of the Bible, the book of Revelation, chapter 3 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். The book of Revelation, chapter 3, verse 8. I know your works. See, I have set before you an open door, and no one can shut it. For you have a little faith, have kept my word, and have not denied my name. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த மத்தலை கர்த்தர் உங்களோடு கூட கொடுக்கிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். An open door for you. திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை இன்றைக்கு, நான் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். திறந்த வாசல் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தி கொடுக்கிற வார்த்தை, குறிப்பாக பிலடெல்பியா சபைக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த பிலடெல்பியா சபையானது சிறிய சபையாய் காணப்படுது. கொஞ்சம் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட்டார்கள். உண்மையாய் காணப்பட்ட இந்த ஜனங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன் என்று சொல்கிறார். திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது 7வது வசனத்தில் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஒரு ஓப்பன் டோர் இருக்கிறது என்றால் அந்த ஓப்பன் டோருடைய கீ அவர் இந்த தாவீதினிடத்திலே காணப்படுகிறது. தாவீதின் சிங்காசனத்தை, தாவீதின் திறவுகோலை உடையவராயிருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது, அவரிடத்திலே இந்த திறவுகோல் இருக்கிறது. அது அந்த வாசலை திறப்பதற்கும் பூட்டுவதற்கும் அவர் ஒருவருக்கே தகுதி உள்ளவராய் காணப்படுகிறார். அவரே உங்களுடைய வாசலை திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒருவரே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, திறந்து கொடுக்கப்பட்ட இந்த வாசலை அவர் ஒருவரே அவர் அந்த திறவுகோலை கொண்டு திறந்து கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இந்த தாவீதின் திறவுகோலை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிறதாயிருக்கிறது. வசனம் சொல்கிறது, ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், உன் கிரியைகளை நான் கண்டேன். அவர் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய பிரயாசங்களை பார்த்து சொல்கிறார், ஐ ஹாவ் செட் பிஃபோர் an open door. உங்கள் கிரியைகளை, உங்கள் காரியங்களை பார்த்து நான் உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்கிறார். பிலதெல்பியா சபையை குறித்து ஏற்கனவே நான் சொன்னேன், அது கொஞ்சத்திலே உண்மையுள்ளதாய் காணப்பட்ட ஒரு சபை. அது உண்மையுள்ளதாய் காணப்பட்டது மாத்திரமல்ல, அதன் கிரியைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அதன் கிரியைகளும் உண்மையாய் காணப்பட்டது. ஒரு சபை கர்த்தருக்கு முன்பாக நல்ல கிரியைகளை செய்யும் போது, உண்மையாய் காணப்படும் போது, அதற்குன்பாக திறந்த வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த பிலடெல்பியா சபைக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களுக்கு ஒரு புதிய பரிசுத்தமான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். I will give you the promise of divine opportunity for you. நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுதும் எஸ் என்று காணப்படுகிறதா இருக்கிறது. அது நோ என்று அல்ல, எப்பொழுதுமே எஸ், ஆம் என்று கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு முன்னதாக விசாலமான ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு முன்பாக விசாலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு. இந்த நவம்பர் மாதத்திலும் நீங்கள் எத்தனையோ இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வெகு அகாலமான ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். God sees your faithfulness even in your weakness. உங்கள் இயலாமைகளிலே காணப்படலாம், அல்லது உங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாக காணப்படலாம், நீங்கள் பலவீனர்களாய் காணப்படலாம், நீங்கள் குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் உங்கள் குறைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் குறைகளை கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுடைய எவ்வளவு குறைகளாய் காணப்பட்டாலும் சரி, உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றுகிறவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக போரிட்டு வந்தாலும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். மகா பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குறைவுக்காக தேவனிடத்திலே மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த முள் என்னை அதிகமாக குத்துகிறது, இந்த பலவீனம் என்னை அதிகமாக குத்துகிறது, என்னை பலவீனப்படுத்துகிறது என்று கதறி அழுகிறார். ஆனால் கர்த்தர் அவனுடைய பலவீனத்தை இம்மீடியட்டாக மாற்றவில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நாம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியன் சாப்டர் 12 verse 9 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் சபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் சொல்கிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய குறைகளை நான் கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. என்னுடைய குறைவிலே கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் போதும், அவருடைய கிருபை போதுமானதாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்குன்பாக இந்த பிலடெல்பியா சபையை போல உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்கள் உயர்த்துகிறவராயிருக்கிறார், உங்களை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய செட்டீன்களாய் காணப்பட வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே வசனம் சொல்கிறதே, கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்வோம், ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து கர்த்தருக்காக நாம் காத்து நிற்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய உண்மையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் எப்போது நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வனாந்தரத்திலே கடந்து சென்றாலும் சரி, ஒன்றுமில்லாத சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். The Lord sees you. கர்த்தர் உங்களை காண்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமத்திலே ஆகார் என்கிறதான ஸ்திரீ தன்னுடைய குமாரன் இந்த வனாந்தரத்திலே மரித்து போவதை என் கண் பார்க்க கூடாது என்று தூரமான ஓர் இடத்திலே நின்று அவள் கண்ணீரோடு கூட கதறி அழுகிறாள். இந்த வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை, என் குழந்தைக்கு தண்ணீர் இல்லை, எனக்கு நான் சாக போகிறேன் என்று அவள் துடித்து கொண்டிருந்தார். வனாந்தரத்திலே அவர் தண்ணீரை ஊற்றுகிறவராயிருக்கிறார். அவாந்தர வெளியிலே அவர் தண்ணீர் தடாகத்தை தருகிறவராயிருக்கிறார். எவ்வளவு வறுமையாயிருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவோடு கூட உங்கள் வாழ்க்கை காணப்பட்டிருந்தாலும், எவ்வளவு சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் கிரியைகளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நீங்கள் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள் உங்களுடைய உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவராயிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். எப்பொழுதும் அவருக்கு உங்களுக்கு முன்பாக அவருடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட்ட வாசல் உங்களுக்கு அனுகூலமாய் காணப்படும். இந்த திறக்கப்பட்ட வாசல் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அருமையான இல்லஸ்ட்ரேஷனை இந்தியாவில் உள்ள ஒரு ஏழை சபையானது குறித்து சாட்சி சொன்ன காரியம். ஒரு புவர் சர்ச், அந்த சர்ச்சினுடைய ரூஃப் உடைந்து போய்விட்டது. அது மழை நிமித்தமாக லீக்காக காணப்பட்டது. எனவே சபையினுடைய விசுவாசிகள் எல்லா மெம்பர்ஸும் ஒன்று கூடி இந்த ரூஃபை கட்டும்படியாக, சரிப்படுத்தும்படியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப வீக்கான ஒரு சபை, புவர் ஜனங்கள் உள்ள ஒரு சபை. இந்த சபைக்கு ரூஃபை கட்டுவதற்கு அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்ட ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள். பல நாட்கள் ஜெபித்தார்கள். வீக் டேஸ்லையும் ஜெபித்தார்கள். ஒரு முறை அந்த வீக் டேஸிலே அந்த ஆலயத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த ஒரு பிஸ்னஸ் மேன் இவைகளை பார்த்து, ஏன் வீக் டேஸிலையும் ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறார்கள் என்று அவர்களை கேட்கும்படியாக, விசாரிக்கும்படியாக வந்தார். அப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த பிஸ்னஸ் மேனிடத்தை சொன்னது, எங்களுக்கு ரூஃப் இல்லாமல் இருக்கிறது, ரூஃபில் டேமேஜ் ஆகிவிட்டது, லீக் ஆகியிருக்கிறது, மழை காலத்தில் இதை கட்டும்படியாக தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அந்த பிஸ்னஸ் மேனுடைய கர்த்தர் பேசினார். குறிப்பிட்ட நாட்களிலே அந்த பிஸ்னஸ்மேன் ஒரே ஒருவர் அந்த சர்ச்சுக்கு தேவையான ரூஃபை கட்டி முடிக்க அவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்போது, அது உங்களுடைய சபையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் குறைகளை நிறைமாற்றுகிறவராயிருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். God opens a door that no one can shut. கர்த்தர் ஒருவருக்கு வாசலை திறந்து கொடுப்பார் என்றால் அதை ஒருவராலும் பூட்டக்கூடாது. திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் திறந்து கொடுத்த இந்த வாசலை ஒருவனும் ஒரு காலும் பூட்ட முடியாது என்று சொல்கிறார். இந்த வாசலை மனுஷர்களால் பூட்ட முடியாது, பிசாசினால் பூட்ட முடியாது, உங்கள் சத்துருக்களால் பூட்ட முடியாது. God opens door that no one can shut your door. அந்த வாசலை ஒருவனும் பூட்டக்கூடாததாய் காணப்படுகிறது. எனவே கர்த்தருடைய வசனம் சொல்கிறார், I have set before thee an open door and no one can shut it. ஒருவனும் இதை பூட்டக்கூடாதபடிக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் தாவீதின் திறவுகோலை உடையவராகிய அவர் இந்த வாசலை ஒருவராலும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாய் காணப்படுகிறார். The promised word, the open door. இந்த திறக்கப்பட்ட வாசலானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது திறக்கப்பட்டதான ஒரு வாசல்? உங்களுடைய சால்வேஷன், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, யுவர் மினிஸ்ட்ரி அண்ட் யுவர் ப்ரொமோஷன், யுவர் ஜாப், யுவர் விசா, வாட் எவர் இட் மே பி, இட் வில் கிவன் ஃப்ரம் த ஓப்பன் டோர்.
இது உங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த திறக்கப்பட்ட வாசல் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த திறக்கப்பட்ட வாசலானது வானத்தின் வாசலாய் காணப்படுகிறது. வானம் திறக்கப்படும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷன் தேவனோடு கூட போராடுகிறார், தேவனோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் என்பது எலியாக்கீம் என்கிறதான ஒரு மனுஷன். 22வது வசனத்தில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் எலியாக்கீமோடு கூட தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், இந்த எலியாக்கீம் மேல் வைப்பேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். எலியாக்கீமிடத்திலே அந்த வாசலின் திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாசலை திறக்கும்படியாக, உங்கள் வீட்டின் வாசலை திறக்கும்படியான திறவுகோலை அவர் உங்களிடத்திலே கொடுக்கிறவராயிருக்கிறார். இதை கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். எலியாக்கீம் போராடி ஜெபிக்கிறான். அவனுடைய தோளின் மேல் எந்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிறதாய் காணப்படுகிறது. தாவீதின் திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீதினுடைய ஆசீர்வாதத்தினாலே அவனை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். எலியாக்கீமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த நாளிலே உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்களுக்கு எவைகளை தர வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ, எவைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவைகளை அவர் தந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். யோபோடு கூட கர்த்தர் பேசுகிறார். யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்படுறது. ஜோப் சாப்டர் 42 verse 2 வாசிக்கும் போது, ஐ நோ தட் யூ கேன் டு எவ்ரிதிங் and that no purpose of yours can be withheld from you. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். கர்த்தர் அதை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு செய்வார் என்று சொல்லியிருக்கிற காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்திலும் திறக்கப்பட்ட வாசல், இந்த வானத்தின் வாசல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுத நிருபத்தை வானத்தின் வாசல் நிருபம் என்று சொல்லலாம். வானத்திற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே ஒரு பிரிட்ஜாக காணப்படுகிற ஒரு புஸ்தகம் தான் இந்த எபிரேயருடைய புஸ்தகம். வானத்திலிருந்து தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. வானத்தை நோக்கி பார்க்கும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்படாததாய் காணப்படுகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும்போது, அவர் உங்களுடைய கிரியைகளை காண்கும்போது, நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கிற வேளையில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கும்போது, ரோமர் 8:31 வாசிக்கும்போது, இஃப் காட் இஸ் ஃபார் அஸ் ஹூ கேன் அகெயின்ஸ்ட் யூ. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? அவர் உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய எல்லா வேலைகளிலும், உங்களுடைய எல்லா காரியங்களிலும், உங்களுடைய வீடின் எல்லா காரியங்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். God was with you and God is with you and God will be with you. அவர் என்றென்றைக்குமாக உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். யோசேப்போடு கூட தேவனாகிய கர்த்தர் இருந்தார். யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும்போது, God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். அவன் பாழான குழியிலே தூக்கி எறியப்பட்டான். சொந்த சகோதரர்களாலே அவன் தூக்கி எறியப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அந்த பாதாள குழியிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அந்த இடத்துல இம்மீடியட்டாக இந்த யோசேப்பை காப்பாற்றவில்லை, அல்லது குழியிலே போடுவதற்கு முன்பாகவும் அவனை காப்பாற்றவில்லை. குழி வெட்டப்பட்டிருந்தது,
குழியிலே அவன் போடப்பட்டான். ஆனால் குழியிலே போடப்படுவதற்கும் கர்த்தர் சம்மதித்தார். ஆனால் குழியிலிருந்து, பாதாள குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். பாதாளத்தில் கடைசி பரியந்த நீங்கள் செல்லலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த பாதாளத்தை மூடுவதற்கு அவர் அங்கே அனுமதி கொடுக்கவில்லை. அந்த பாதாள கிடங்கை மூடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. அவனை இந்த பாதாள கிடங்கிலிருந்து தூக்கி எடுத்தார். அவனை பார்வோனின் அரண்மனைக்கு நேராக கொண்டு சென்றார். அவன் உயர்த்தினார். அவனை கைகளையும் கால்களிலும் அவனை சிறைச்சாலையில் கட்டுவித்தார்கள். அவன் கட்டப்பட்டவனாக காணப்பட்டான். வெண்கல சங்கிலினால் அவன் கட்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட காணப்பட்டார். அவருடைய சிறைச்சாலைக்கு தேவன் தப்புவிக்கவில்லை. சிறைச்சாலையில் அவன் இருந்தார். ஆனாலும் சிறைச்சாலையில் அவன் மடிந்து போகுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. சிறைச்சாலையிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி நிமிடத்திலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுக்காக இந்த நாளிலே புதிய ஒரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த வாசல் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. இது ஆசீர்வாதத்தின் வாசலாய் காணப்படுகிறது. இது வானத்தின் வாசலாய் காணப்படுகிறது. யாக்கோபு தேவனை தரிசிக்கும்படியாக பெத்தேல் என்கிறதான இடத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று விடாப்பிடியாக இரவு முழுவதும் தேவனோடு கூட போராடி கொண்டிருந்தான். இந்த பெத்தேலிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார். தேவன் அவனோடு கூட பேசினார். அந்த ஒரு புருஷனோடு கூட யாக்கோபு போராடினான். அந்த ஜெயத்தை பெற்று கொண்டான். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் வானத்தின் வாசல் திறக்கப்படும். வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் போது உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையும் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God open doors lead to greater purpose. ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் உங்களுக்காக இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் சந்திக்கும்படியாக, உயர்ந்த ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே அவர் தமது வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசலுக்குள்ளாக உள்ளும் புறம்புமாக பிரவேசித்து இதனுடைய மேய்ச்சலை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இதன் மேய்ச்சலை உள்ளும் புறமாக சென்று கண்டு சொல்லும்போது மேன்மையான காரியங்களை, மேடான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை எந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். Behold, I have set before thee an open door. உங்களுக்கு முன்பாக இதோ திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒருவராலும் பூட்டக்கூடாதபடிக்கு அது திறக்கப்பட்டதான ஒரு வாசலாய் காணப்படுகிறது. எந்த சத்துருவானாலும் சரி, எந்த பிசாசின் கிரியைகளானாலும் சரி, இந்த வாசலை, இந்த கதவை பூட்டக்கூடாதபடிக்கு அவர் உங்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை, பெரிய அனுக்கிரகத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். சில வேளைகளில் சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். ஆனால் சில வேளையிலே அவர் முற்றிலுமாக நாம் அழிந்து விடக்கூடாதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. பாருங்கள், நேபுகாத்நேச்சர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுக்கு அந்த அக்கினி சூளையிலே போடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். அக்கினியிலே கொண்டு போடப்படுகிறார்கள். அக்கினியிலே போடப்படுகிறார்கள். அங்கே அந்த 3 வாலிபர்களும் அக்கினி சூளையிலே போடப்படுகிறார். இதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அந்த அக்கினி சூளையிலே எரிப்பதற்கு, அழிந்து போவதற்கு, மாண்டு போவதற்கு கர்த்தர் அவர்களை அனுமதி கொடுக்கவில்லை. ஜீவனோடு கூட அவர்கள் அக்கினி சூளையிலிருந்து வெளியே வருகிறார்கள். ராஜாவாகி சொல்கிறான், இதோ உன்னதமான தேவனுடைய புருஷர்களே என்று அழைக்கிறார். உங்கள் தேவன் ஒரு பெரிய மகிமையான ஒரு கதவை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஒரு வாசலை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்டதான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை அவர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். பவுல் எழுதும்போது எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது
வசனத்தில் அவர் தன்னுடைய பாடுகளை, தன்னுடைய பிரயாசங்களை குறித்து அவர் எழுதுகிறார். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பெரிதும் அனுகூலமான கதவு அப்போஸ்தலர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அது திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எனக்கு விரோதமாக செய்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பெரிதும் அனுகூலமான பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த பிரயாசங்களிலே, இந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. எ கிரேட் அண்ட் எஃபெக்டிவ் டோர் ஹாஸ் ஓப்பன்டு டு மீ என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். எனக்காக பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த நாட்களிலே பாடுகளை படலாம், இந்த நாட்களில் நீங்கள் பிரயாசத்தோடு கூட இருக்கலாம், கஷ்டத்தோடு கூட காணலாம். இன் ஃபியூச்சரில் கர்த்தர் உங்களுக்காக பெரிதும் அனுகூலமான பெரிய வாசலை, பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் திறந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக கொடுக்க போகிறவராக இருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும்போது, தமிழிலே வாசிக்கும்போது 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறார். கலாத்தியர் 4வது வசனத்திலே வாசிக்கும்போது நான் 3வது வசனம், கலாத்தியர் 4:3 வாசி. இப்பொழுதும் அதில் கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், திருவசனம் செல்லும்படியான அனுகூலமான வாசலை நான் உங்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Pray also for us that God may open to us a door for the word. வார்த்தைகள், திருவசனம் செல்லும்படியான வாசலை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் வாசலை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய சுவிசேஷ ஊழியமாயிருந்தாலும் சரி, உங்கள் சிறிய ஊழியமாயிருந்தாலும் சரி, உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் திறந்த வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார். பிலதெல்பியா சபையானது சிறிய சபையாகத்தான் காணப்பட்டது. கொஞ்சம் ஜனங்கள் தான் காணப்பட்டார்கள். மிகுந்த பிரயாசம் எடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் கண்டார், ஆவியானவர் கண்டார். எனவே தான் சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய பிரயாசங்களை அவர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும்போது, எபேசியர் 2:10 நாம் வாசிக்கும்போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். God has prepared for you. கர்த்தர் இவைகளை ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாசலை, உங்களுடைய காரியங்களை, உங்கள் காரியங்கள் எவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். God's promise to his faithful people. உண்மையுள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். God sees your faithfulness even when you feel sick in your physical. God opens the door that no man can shut the door. God's open door always lead to greater purpose. ஒரு பெரிய நோக்கத்திற்காக, பெரிய காரியங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களுக்காக பெரிய வாசலை, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த வாசலை திறப்பது ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். ஒருவர் ஒரு பெரிய டோர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த டோர் யார் ஓப்பன் பண்ணி கொடுப்பார்கள், யார் எனக்காக இந்த கதவு திறந்து கொடுப்பார்கள் என்று ரொம்ப நேரம் காத்து கொண்டிருந்தார். கடைசியாக டோர் கருகாமையிலே ஒரு சிறிய பட்டன் ஒன்று காணப்படுகிறது. புஷ் த பட்டன் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த பட்டனை புஷ் பண்ணும்போது அந்த டோர் திறக்கப்படும். கடைசியாக அந்த பட்டனை, அந்த ரெட் பட்டனை புஷ் பண்ணுகிற வேளையில் பெரிய டோர் திறந்து கொடுக்கப்பட்டது. நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுக்கும்போது
தேவனுக்குன்பாக நாம் தாழ்மைப்படும்போது, நாம் சரண்டர் ஆகும்போது, தேவனுக்குன்பாக நம்முடைய கிரியைகளை பார்க்கிற வேளையில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு முன்பாக இந்த திறந்த வாசலை அவர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பிலும் திறந்த வாசல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசலை கர்த்தர் தாமே உங்களுக்கு திறந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். Shall we stand and pray? திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்.